கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளுக்கான தேவனுடைய அருமையான வார்த்தை மத்தேயு 26:53-54 வசனம் சொல்லுகிறது, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவராகி இயேசுவை எல்லாரும் பிடித்து சிலுவையில் அறையிறதுக்கு இழுத்து கொண்டு போக வந்திருக்கிற அந்த நேரத்தில் சீசர்கள்ட்ட அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர்கிட்ட கேட்டா எவ்வளோ படைகளை அனுப்பிடுவார் தெரியுமா? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவாராம். லேகியோன் என்றாலே 6000 யுத்த வீரர்கள் உள்ள ஒரு படை. அப்போ 12 லேகியோன் சொன்னா யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 76,000 சம்திங் தூதர்களை அட் ஸ்பாட்ல இயேசுக்காக தேவன் அனுப்ப முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இத்தனை அதிகமான பவரை கொண்ட இயேசுநாதர் அந்த போராட்டத்தின் மத்தியில எந்த தூதர்களையும் கூப்பிடாமல் எந்த யுத்தத்தையும் பண்ணாமல் கைவிட்டதுக்கு காரணம் அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, இதெல்லாம் நிறைவேற வேண்டியது தேவனுடைய வாக்கியத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்காமல் போயிருந்தால், ஒருவேளை இயேசு சிலுவையில் அறையப்படாமல் போயிருந்தால், வானத்தில் இருந்து 72,000 தூதர்கள் இறங்கி எல்லாரையும் நிர்மலமாக்கி போட்டிருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறபடி 12 லேகியோனுக்கு ஒத்த படை. அப்போ 6000 போர் வீரர்கள் உள்ளவர்கள் தான் ஒரு லேகியோன். அப்போ 12 லேகியோனுக்கு ஏற்ற ஒரு குரூப் இறங்கிட்டுனா இயேசு சிலுவையில் அறையவே முடியாது. சிலுவையில் அறையலைனா இத்தனை திரளான ரட்சிப்பு எப்படி வரும்? தேசம் எல்லாம் எழுப்புதல் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடமும் கிறிஸ்தவர்கள் பரவி கொண்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சாட்சிகள் மேல சாட்சி, அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அன்னைக்கு நடந்த ஒரே ஒரு பொறுமை, ஒரு சம்பவம், தாழ்மை. எனக்கு இவ்வளோ தூதர்கள் இருக்காங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு இயேசு நினைச்சிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், சில நேரம் ஆண்டு நம்மளை தாழ்மையா இருக்க வைப்பார். நமக்கு உரிமை இருக்கும், நம்மளால முடியும். ஆனாலும் ஆண்டு சொல்லுவார், மகனை நீ தாழ்மையாரு, மகனை நீ பொறுமையாரு. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நடந்துடும். உனக்கு அவ்வளோ அபிஷேகம் இருக்கலாம், உனக்கு அவ்வளோ அந்தஸ்து இருக்கலாம், ஆவில நீ அவ்வளோ முதிர்ச்சி இருக்கலாம். ஆனா வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக, உங்க குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படுறதுக்காக, உங்க கம்பெனியில சிலர் ரட்சிக்கப்படுறதுக்காக, சில வாலிப பிள்ளைகளை கத்தர் எழுப்புகிறதற்காக உங்க வாயான்று மூட வைக்கிறார். சில காரியங்களை கத்தர் கொடுக்காமல் இருக்கிறார். எப்படி இயேசுநாதர் தூதர்களுடைய பாதுகாப்பு வேண்டாம், என்னை அவர்கள் பிடித்துட்டு போகட்டும், என்னை சிலுவையில் அறையட்டும், அப்படியாவது என் தேசம் தொடப்படட்டும், பாவிகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும் என்று இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த காலை வேளையில் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசு உங்க அப்பா தான், இயேசு உங்களுக்காக யாவையும் செய்வார். ஆனால் உங்க எதிரி உங்களுக்கு விரோதமா வரும் பொழுது சில நேரம் ஆண்டு எந்த பாதுகாப்பையும் தராதது போல இருக்கும், பயத்தில் நீங்க இருக்கிறது போல இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், சில நேரம் நம்ம தேவ சித்தத்திற்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. நம்ம ஜெபிச்சா கர்த்தர் அதை மாத்துவார். ஆனா இயேசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. சில நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்துடணும். நம்ம வேண்டான்னு சொன்னா ஆண்டு விட்டுருவார். ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஸோ தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் அநேகருக்கு நாம் பயன்படும்படி நம்மளை உடைக்க விட்டு கொடுப்போம். 5 அப்பம் 2 மீன் ஆண்டு எடுத்து அந்த அப்பங்களை உடைத்தார், பிச்சதுனால அது அநேக ஆயிரங்களுக்கு பயன்பட்டது. ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பிக்கிறார். ஒரு திராட்சை கொலையிலிருந்து ஒவ்வொரு திராட்சையை பிச்சால் தான் அதை சாப்பிட முடியும். கொலையை முழுங்கினா அந்த கொலையோட சேர்ந்து வேறுகளும் இருக்கும், அதுவும் சேர்ந்து முழுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால இணைந்திருக்கிற திராட்சை பழங்களை பிடுங்கிறது போல கர்த்தர் உங்களை பிடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நம்மளுடைய வாழ்க்கையில சில பிரிவுகளை கர்த்தர் அனுமதிப்பார். பொறுமையா இருங்க, கர்த்தருடைய நேரம் வரும், நீங்கள் யார் என்பதை காட்டுவார். கல்லறைக்குள்ளே இயேசு இருக்கவில்லை, கல்லறையில 3 நாள் தான். அதுக்கப்புறம் இயேசு யாருன்னு காட்டினது போல உபத்திரத்துக்குள்ளே நீங்க எப்பொழுதும் கடக்க போறதில்லை. நீங்க யார் என்பதை, உங்க மேல இருக்கிற அழைப்பு என்பதை, கர்த்தர் யார் என்பதை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை அநேகர் கண்கள் காணும். கண்ணீர் சிந்த ஒரு காலம் இருக்கிறதா, மகிழ்ந்து களி கூற ஒரு காலம் இருக்கிறது. ஒரு காலம்னா சிரிக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் தருவார். அதற்காக காத்திருக்க கர்த்தர் சொல்லுகிறார்.
எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த வசனத்தின்படி காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, உரிமை இருந்தும் அந்த உரிமைகளை விட்டு கொண்டு கர்த்தருக்காக யாரெல்லாம் சித்தம் செய்யணும்னு சொல்லி தாழ்ந்து தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ, ஒவ்வொரு வேரையும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற ஆண்டவருடைய கிருபை இந்த நேரத்தில் இறங்குவதாக, மகிமை அவர்களை நிரப்புவதாக. ஒரு நம்பிக்கை, பலன், புத்துணர்ச்சி, ஆவியானவருடைய பலன் இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தேவன் உங்களை சித்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். நீங்கள் தோத்து போவதே இல்லை. தேவன் அந்த சித்தத்தில் நடத்தும் பொழுது சில பாடுகள் இருக்கும். பாடுகளை பார்க்காதீங்க, படைத்தவரை பாருங்கள், பரிசுத்தரை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். கடல் அலையை பார்த்த பேதுரு சோர்ந்து போனார். இயேசுவை பார்த்த பொழுது கடல் மேலே நடந்தார். நீங்கள் சூழ்நிலையை தாண்டி நடக்கணும்னா இயேசுவை மட்டும் பாருங்கள், சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இரவு 9 மணி அளவில் காட்ஸ் பவர் டிவியில் ஒரு அருமையான சாட்சி இருக்கிறது. தேவ ஜனங்களே, 9 மணி அளவில் நம்ம அந்த சேனலில் சந்திக்கலாம். அந்த சேனல் உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா நம்ம ப்ரையர் டைம் சேனலில் லிங்க் கொடுக்கப்படும். ஸோ காட்ஸ் பவர் டிவி தேவனுடைய வல்லமையை அற்புத சாட்சிகளோடு உங்களுக்காக எடுத்து உரைக்கிறது தான் அந்த சேனல். ஸோ அந்த சேனலில் இன்றைக்கி அற்புதமான சாட்சி உண்டு. தேவ ஜனங்கள் பார்க்க மறக்காதீங்க, இணைந்திருங்க. இன்று இரவு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.